அப்பா நீ என்னை ஹீரோ ஆக்குறதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கப்பா, 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் நீ மதுரைக்கு போய் அலைஞ்சிட்டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன். அண்ணனுக்கு வந்து கரெக்டாக அந்த காசை வந்து ஒழுங்காக செலவழித்து படம் எடுக்க தெரியாது, எனக்கு சினிமா பற்றி என்னமே தெரியாதுப்பா, நீ என்னை கொண்டாந்து நிப்பாட்டிட்டப்பான்னு பேசும்போது ஒரு தகப்பனா, நான் அந்த படத்தில் நடிக்கலை, எனக்கு அவருக்கும் நேரடி ரத்த சம்பந்தம் இல்லை. எப்போ ஒரு தகப்பனுடைய வலியை தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு தகப்பன் உழைக்கிறாங்கிறத ஒரு மகன் புரிஞ்சுக்கிறானோ அதை விட ஒரு பெரிய வரம் வாழ்க்கையில் எந்த தகப்பனும் கிடைக்காது. அந்த வரத்தை அதை மகன் சொல்லி தகப்பன் கேட்குற வாய்ப்பை நிறைய பேருக்கு காலம் கொடுக்காது. அது ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை அப்பாவுக்கு மகனுக்கு கிடைச்சது. அப்படி கிடைக்கலைன்னா என்னாகும், அதுதான் இட்லி கடை. அப்படி ஒரு பாண்டிங் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.